இங்க கர்த்தர் சொல்றாரு, இததான் எல்லாருமே பண்றாங்களே, இததான் ரட்சிக்கப்படாதவங்களும் பண்றாங்களே, இததான் ஆண்டவர் அறியாதவங்களும் பண்றாங்களே, நித்தியத்தை குறித்து தானே நம்பிக்கையற்றவங்களும் பண்றாங்களே. ஹலோ, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கா? இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுக்கு வரவங்களுக்கு கூட நித்திய வாழ்க்கையை குறிச்சோ, இனி வருகிற வாழ்க்கையை குறிச்சோ, பரலோக வாழ்க்கையை குறிச்சோ, தேவனுடைய சமூகத்தை குறிச்சோ கவலையே இல்லை. கவலை இருக்கா? கவலை இருக்கா? இல்லை. மரணத்தை குறித்து கூட இப்போ கவலைப்படுறதில்ல. முதல்லாம் பயந்துருந்தாங்க, இப்போ யாரும் பயப்படுறதில்ல. எதை பற்றியும் கவலை கிடையாது. நடக்கிறத பார்த்துக்கலாம், விடுங்க, சாவு தானே, பார்த்துக்கலாம், என்னன்னாலும் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு மூடத்தனம் அநேகருக்கு இருக்குது. ஆனால் கவனிங்க, அப்படி இருக்கக்கூடாது. நாம் நித்தியத்தை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற ரட்சிப்பை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை இழந்து போய்விடக்கூடாது என்பதை குறித்து கவலை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படியாகவும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கவலை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆனால் மற்றவர்களுக்கு இருக்கிற அந்த கவலை நமக்கு இருக்கக்கூடாது. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம், என்ன பண்ணணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, உங்களுடைய ஆகாரத்தை பார்க்கலாம், உங்களுடைய சரீரம் ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய உணவை பார்க்கணும், உங்களுடைய மற்ற காரியங்களை பார்க்கணும், உங்களுடைய ஜீவன் ரொம்ப முக்கியம். அதான் கர்த்தர் சொன்னார், இந்த ஜீவனை நீங்க ரொம்ப என்ன பண்ணணும், முக்கியமா நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா.